நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. சீதாராமன் புனித கதை கேளீரே, மதுரம் மிகுந்த அனுபவம் பெற வாரீரே. கருத்துகள் நிறைந்திடும் காவியம் காணீரே, கடமை பண்பின் உயர்வினை பாரீரே. ராமா, மகாராஜா, நான் உங்கள் மனவேதனையை அறிவேன், முழுதும் அறிவேன். கஷ்டப்படும் பெண்ணின் தந்தையின் மனதில் 1000 கேள்விகள் எழலாம். உங்கள் மனதிலும் தற்சமயம் இதே நிலைதான் உள்ளது. எல்லா கேள்விகளையும் என்னிடம் கேட்க வேண்டும் என்று தோன்றலாம். என் மகளுக்கு ஏன் இந்த பயங்கரமான கொடுமை நடந்தது? அது எதற்காக? அவள் மீது என்ன தவறு என்றெல்லாம் என்னை கேள்விகள் கேட்கலாம். ஆனால் ஒரு தந்தை என்ற முறையில் உங்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. எனக்கு தெரியும், ஒரு மகள் படும் வேதனையைக் கண்டு ஒரு தந்தையின் மனது என்ன பாடுபடும் என்று தெரியும். ஆனால் நான் எதுவும் செய்வதற்கில்லை மகாராஜா. எனக்கு நன்கு தெரியும், நீங்கள் ஒரு நாள் இந்த எல்லா கேள்விகளையும் என்னிடம் கேட்க வருவீர்கள் என்று. உங்களுக்கு நான் என்ன பதிலளிப்பேன்? மகாராஜா, உங்களின் இந்த அனைத்து கேள்விகளுக்கும் என்னிடம் ஒரே பதில் தான் உள்ளது. நீங்கள் என் மீது என்னவெல்லாம் குற்றம் சாட்டுகிறீர்களோ அவற்றையெல்லாம் ஏற்றுக்கொள்கிறேன். நான் அநியாயம் செய்தவன் மகாராஜா. உங்களுக்கும் சீதைக்கும் நான் பெருத்த அநியாயம் செய்து விட்டவன். அதற்காக தாங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் அதனை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ராமா, உனக்கே நீ கொடுத்துக் கொள்ளும் தண்டனையை தவிர
நான் வேறென்ன பெரிய தண்டனை தர முடியும்? ஒன்று மட்டும் கூறுகிறேன் ராமா, எந்த ஒரு பாவத்திற்கு இந்த மகா மனிதன் தண்டனையை அனுபவிக்கின்றானே, அதுவும் பாவம் செய்யாமலேயே, இது போன்ற கொடுமையை நான் எங்கும் கண்டதில்லை. ராமா, நீ அரசனாக இருந்தும் அரண்மனை சுகபோகங்கள் இருந்தும் சந்நியாசியை போல் வாழ்கிறாயே ராமா. உன்னுடைய நிலைமையை பார்க்க மிகவும் வேதனையாக உள்ளது. அரண்மனையில் வாழ வேண்டிய மகாராணியாக இருந்தும் காட்டிலே அனாதையாக அலைந்து திரிந்து கஷ்டப்படுகிறாளே சீதை, அதை விடவா இது பெரிய தண்டனை? என்ன கூறினாய்? சீதை அனாதையாக இருக்கிறாளா? நீ அவ்வளவுதான் என் மகளை பற்றி புரிந்து கொண்டிருக்கிறாய். ராமா, என் மகளுக்கு யாரும் துணை வேண்டாம். அவளுக்கு துணையாக அவளுடைய தர்மம், அந்த தர்மமே அவளை காத்து நிற்கும். அவளை ஒருபோதும் ஆதரவற்ற அனாதையாக்காது. ஒருவேளை என் மகள் தனியாக அனாதரவாக இருந்திருந்தால் அந்த க்ஷணமே அவள் தந்தை அவளை காக்க ஓடோடி வரமாட்டாரா? அன்றிரவு எனக்கு நடந்தவை எல்லாம் தெரியும். அன்றிரவே இது தெரியுமா? பிறகு ஏன் தாங்கள் வரவில்லை? அவளுடைய ஆணையை மீறி என்னால் எப்படி வர முடியும்? அவள் ஆணைப்படிதான் இங்கு வந்துள்ளேன். சீதை ஆணையிட்டாளா? தாங்கள் சீதையை பார்த்தீர்களா? இல்லை. பிறகு எப்படி ஆணையிட்டாள்? செல்வதற்கு முன்னால் அவள் தியாகம் செய்ய முடிவெடுத்த உடனே அவள் மனம் திறந்து எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தாள். அதில் அவள் எழுதியிருந்த கடிதத்தில் எல்லா விவரங்களும் எழுதியிருந்தது. அதை படித்த பிறகுமா தாங்கள் பேசாதிருந்தீர்கள்? உடனே இங்கு வந்து அவள் முடிவை மாற்றிக்கொள்ள செய்திருக்க கூடாதா? நீ செய்த முயற்சி என்ன ஆயிற்று? நீ மட்டும் எப்படி அவள் முடிவை ஒப்புக்கொண்டாய்? நீ எப்படி அவளை போக விட்டாய்? அவள் மீது சத்தியம் செய்து என் கைகளை கட்டிவிட்டாள். அப்படித்தான் என்னையும் செயலற்று போக செய்து விட்டாள். அவளது ஆணைக்கு நான் கட்டுப்பட்டேன். ஆனால் தன் தியாகத்தால் எப்படி உன் கௌரவத்தை உயர்த்தினாளோ அதுபோல் என் தலையையும் நிமிர்ந்து நிற்க செய்தாள். இந்த கடிதத்தை படித்துவிட்டு சீதையை கையெடுத்து கும்பிட வேண்டும் போல் தோன்றுகின்றது. இதை பார்த்து ஒவ்வொரு பெண்ணும் யுக யுகமாக சீதாவை போற்றி புகழ்வார்கள். பார்,
பார் ராமா, அவள் போகும்போது கூட உன்னை பற்றிய கவலைதான் அவளுக்கு. உன்னை பற்றியே பேசிக் கொண்டிருந்தாள். பார் ராமா, அதை படித்துப் பார். போகும் முன்பு உங்கள் கால்களில் விழுந்து ஆசை பெற வேண்டும் என்ற ஆசை. யாருக்கு தெரியும், அந்த பாக்கியம் இனி இந்த ஜென்மத்தில் கிடைக்குமோ கிடைக்காதோ என்று தெரியவில்லை. தந்தையே, நீங்கள் இப்போது இங்கு வந்தால் என் கணவர் தன்னை குற்றவாளியாக நினைப்பார். அவர் உங்கள் முன் வருவதற்கு வெட்கப்படுவதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. அதனால் நீங்கள் அயோத்திக்கு வர வேண்டாம். அவரிடம் எந்த கேள்வியும் கேட்க வேண்டாம். இதை நான் என் மீது ஆணையிட்டு சொல்கிறேன். தங்களிடம் எனக்கு மற்றொரு வேண்டுகோள். அயோத்தியில் இருந்து நான் போன பிறகு அவர் வேதனையில் இருப்பதாக தகவல் வந்தால் தாங்கள் அங்கு சென்று அவருக்கு ஆறுதல் கூறுங்கள். இந்த சமயத்தில் என் ராமருக்கு ஆறுதல் கூற பெரியவர்கள் இல்லை, தந்தையோ இல்லை. தாய்மார்கள் தொலைவில் இருக்கிறார்கள், மற்றவர்கள் சிறியவர்கள். அவர்களால் என்ன சொல்ல முடியும்? இப்போதுதான் உங்களுடைய ஆறுதல் அவருக்கு தேவைப்படும். உன் நிலைமையை, உன்னுடைய இந்த நிலைமையை காண சகிக்காமல் லக்ஷ்மணன் எனக்கு செய்தி அனுப்பியிருந்தான். நீ எவ்வளவு கொடுமையான விரதத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறாய். இந்த உலகிலிருந்து நீ விரக்தி அடைய விரும்புகிறாயா? பதில் சொல்ற அம்மா. ஆமண்ணா, உங்களை என்னால் இந்த நிலையில் காண பொறுக்க முடியவில்லை. எங்களுக்கு வருத்தத்தை காட்டக்கூடாது என்று எங்கள் முன்னால் சிரிப்பது போல் இருக்கிறீர்கள். ஆழ்கடலில் பெருவெள்ளம் ஏற்பட்டால் அதை கட்டுப்படுத்த யாராலும் முடியாது. ஒரு நாள் கரையை உடைத்துக் கொண்டு வெளியே வந்தால் இந்த அயோத்தியை மூழ்கிவிடும். உங்கள் நிலைமையும் அதுதான். அதற்கு பயந்துதான் நான் மகாராஜாவிற்கு இந்த செய்தியை அனுப்பினேன். அவர் வயதில் மூத்தவர் என்பதால் தங்களை சமாதானப்படுத்தக்கூடும். ராமா, நான் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல வந்தேன். என் மகளின் தியாகத்தை வீணாக்கி விடாதே. நீ ஒரு உதாரண புருஷனாக இருந்து நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். அதற்காகத்தான் பெரிய தியாகம் செய்திருக்கிறாள். நீ உன் சோகத்தை கட்டுப்படுத்திக் கொள்ளாவிட்டால் மக்களை எப்படி சுகமாக வைத்திருக்க முடியும்?
உன் மனவேதனை சீதை எவ்வளவு தூரம் சென்றாலும் அது அவளை தாக்கக்கூடும். அவள் நிம்மதியின்றி தவிக்கக்கூடும். நீ வேதனைப்படுவதைக் கண்டு அவள் மேலும் கவலைப்படுவாள். ஏனெனில் கணவன் மனைவியுடைய ஆத்மா எப்போதும் ஒன்றை ஒன்று விட்டு பிரியாமல் இருக்கும். நீ சீதைக்காகவும் அவள் வயிற்றில் வளர்ந்து கொண்டிருக்கும் உன்னுடைய வாரிசுக்காகவும் உன் மனதில் உள்ள சோகத்தை விலக்கி விட்டு தர்மத்தை வளர்த்துக் கொள்றாமா. சீதாவின் தாய் மகாராணி சுனைனா என்னிடம் இதைத்தான் உன்னிடம் சொல்லச் சொன்னாள். மகாராணி செய்தி மட்டும் தான் அனுப்பினாரா? நேரில் வரவில்லையா? அதுவும் நல்லதுதான். சீதை இல்லாமல் சூன்யமான இந்த அயோத்திக்கு வந்து என்ன பயன்? இல்லை ராமா, இல்லை. அப்படியெல்லாம் இல்லை. அவள் நிச்சயம் வந்திருப்பாள். ஆனால் அவள் இப்போது வரும் நிலையில் இல்லை. படுத்த படுக்கையாக இருக்கிறாள். என்னவாயிற்று மாதாவுக்கு? மகளின் துயரம்தான். அவளும் தாய் அல்லவா? ஒரு தாயால் தன் மகளின் கஷ்டத்தை பொறுக்க முடியாது. என்றைக்கு அந்த கடிதம் வந்ததோ அன்றைக்கே அவள் படுக்கையில் விழுந்தவள்தான் இன்று வரை எழுந்திருக்கவே இல்லை. சீதையை போல் அவளா மனதை கல்லாக வைத்துக் கொள்ள முடியவில்லை. பெற்ற தாயாயிற்றே, தாயாயிற்று. என்னுடைய பாவத்தின் காரணமாக எல்லோரும் வேதனைப்பட வேண்டியுள்ளது. அவர்கள் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள்? ராமன் எவ்வளவு கொடுமைக்காரன்! என் செல்ல மகளுக்கு அவன் இத்தனை பெரிய அநியாயத்தை செய்திருக்கிறானே. ஆனால் என் மகளோ அவனுக்காக எத்தனை பெரிய கொடுமையான கஷ்டங்களை எல்லாம் தாங்கிக் கொள்வாள் என்றெல்லாம் நினைப்பார்கள் அல்லவா? சொல்லுங்கள் மகாராஜா, தாங்கள் அனுமதி அளித்தால் நான் அங்கு வந்து அவரை பார்க்கலாமா? உன்னால் வர முடியுமானால் அது அவளுக்கு ஆறுதலாக இருக்கும். நீ அங்கு வருவதானால் மகாராணி சுனைனாவின் உடல்நிலை குணமாகும். உன்னை பார்த்தால் ஒருவேளை அவள் பிழைத்துக் கொள்ளலாம். எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். அயோத்தியின் அரசருக்கு மிதிலைக்கு வர நேரம் இருக்காது. மகாராஜா, ராமன் அயோத்தியின் அரசனாக இருக்கலாம். ஆனால் ராமன் உங்கள் பிள்ளை அல்லவா? பிள்ளைக்கு கட்டளையிடுவதற்கு தந்தை ஏன் இவ்வளவு யோசிக்க வேண்டும்? இவன் அதற்கு தகுதியற்றவன் என்பதால் தானே? தங்களுக்கு நான் துரோகம் செய்தவனாயிற்றே. இல்லை ராமா, உன்னை தகுதியற்றவன் என்று சொல்லாதே, அது பாவம். அது என் தவறுதான்.
இது நடக்கும் என்று நான் நினைத்தேன். நீ வருவாய், மகாராணி சுனைனா பிழைத்துக் கொள்வாள் என்று. நீ வர முடியுமானா? என்னுடன் வந்துவிடு மகனே, என்னுடன் வந்துவிடு. மங்களம் தருபவள் மாதா சீதை, மன்னவன் ராமனின் அன்பு போதை. சீதாரா